فبأي آلاء ربكما تكذبان فبأي إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைய தினம் நம்முடைய உள தூய்மைக்காக உரையாற்றுவதற்கு தேர்வு செய்து கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், கட்டுப்படுவோம் கண்ணியம் பெறுவோம். இந்த தலைப்பில் இரண்டு விதமான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலில் கட்டுப்படுவோம் கண்ணியம் பெறுவோம். கட்டுப்படுவதும் அதனால் கிடைக்கக்கூடிய கண்ணியத்தை நாம் பெறுவதையும் இரண்டாக இந்த தலைப்பை பிரித்து கொள்வோம். கட்டுப்படுதல் குறித்து திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் நமக்கு அறிவுரை சொல்கின்றது. பொதுவாகவே கட்டுப்படுவதை மனிதர்கள் அவர்கள் விஷயத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு கணவனாக இருப்பவன் மனைவி தனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கும். ஒரு முதலாளியாக இருப்பவர் தன்னிடம் பணி செய்யக்கூடிய பணியால் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில இடங்களில் அதில் உத்தரவாகவே இருக்கும். எதிர்பார்ப்பு மட்டும் இருக்காது, உத்தரவாகவே இருக்கும். சில நேரங்களில் அந்த கட்டுப்பாடுகளை நமக்கு கீழுள்ளவர்கள் மீறிவிடுவார்களே என்று சொன்னால், அதனால் ஏற்படக்கூடிய விளைவை யார் அந்த கட்டுப்பாடுகளை மீறினாரோ அவர் அனுபவிக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். ஒரு வேலை செய்யக்கூடியவன் முதலாளிக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த வேலையை அவன் இழப்பதற்கான சூழல் ஏற்பட்டே தீரும். மனைவியாக இருக்கக்கூடியவள் கணவனுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த கணவன் அந்த மனைவியை கைவிடக்கூடிய சூழலும் ஏற்படத்தான் செய்யும். இந்த இழப்பை அந்த மனைவி சந்திக்கத்தான் வேண்டியிருக்கும். எனவே கட்டுப்பாடு என்பது மனிதர்கள் தங்களுடைய விஷயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய, விரும்பக்கூடிய, அதை கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். நமக்கே இவ்வளவு உரிமைகள் இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அகிலங்களை படைத்த அதிபதியான அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்வதை யாராலும் மறுத்து பேச இயலாது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க இயலாது. கண்டிப்பாக நாம் அனைவரும் அந்த வசனங்களை ஏற்று கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் போது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன், நமக்கு ஏற்படக்கூடிய கண்ணியம், அதையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறோம்.
அதையும் அறிந்து கொண்டோமே என்று சொன்னால் கட்டுப்படுவதை நாம் விரும்பக்கூடிய ஒருவர்களாக ஆகிவிடுவோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை விரும்பி கட்டுப்படுவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மனிதர்களை ஜின்களை தவிர்த்து வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்ததாக சொல்கிறான். வானங்களையும் பூமியையும் நாம் படைத்துவிட்டு அவைகளுக்கு சொன்னோம், விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம். அவைகள் கூறின, விரும்பியே கட்டுப்படுகிறோம் என்று அவைகள் சொல்லிவிட்டன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ வானங்களும் சரி பூமியும் சரி ஆராய்ச்சிகளின்படி 500 கோடி ஆண்டுகளுக்கு மேல் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. 500 கோடிக்கு மேல்னு சொன்னால் அதற்கு மேல் எத்தனை கோடி என்று தெரியவில்லை. அத்தனை ஆண்டு காலமாக வானங்களும் பூமியும் அதற்கு இடைப்பட்டவைகளும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹுக்கு விரும்பியே அவை கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹு தாலா அவைகளுக்காக சாட்சி சொல்கிறான். என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நாம் விரும்பி கட்டுப்பட வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும். கட்டுப்படுவது குறித்து அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களில் மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் இங்கு முதலில் மேற்கோள் காட்டுகிறேன். ஹாலத்தில் ஆராபு ஆமன்னா ஹுல்லம் தூமினு வலாக்கின் ஹூலு அஸ்லம்னா வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபி ஹுலூபிக்கும் வ இன் துதி உல்லாஹ வ ரசூலுஹு லா எலித்துக்கும் மின் ஆமாலிக்கும் ஷை அன் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இந்த 49வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம். கிராமவாசிகள், நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த மக்களில் சில கிராமவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். காலத்தில் ஆராபு ஆமன்னா, அந்த கிராமவாசிகள் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுக்கொள்கிறார். அதற்கு அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்க சொல்கிறான், குல்லம் தூமினோ, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அவர்களிடம் சொல்லிவிடுங்கள். வலாக்கின் ஹூலு அஸ்லம்னா, வேண்டுமென்றால் உங்களுக்கு இந்த தூதரை பிடித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த தூதரோடு நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்கிறீர்களே, அப்படி சொல்லாதீர்கள், நீங்கள் கட்டுப்பட்டு விடுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபி ஹுலூபிக்கும், உங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை நுழையவில்லை, அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அல்லாஹ் வந்து வெளி பார்வையில் உள்ளவைகளை பார்ப்பது போல உள்ளங்கள் உள்ளவையும் பார்ப்பான். ரசூலுல்லாவை பார்க்கக்கூடியவர்கள், ரசூலுல்லாவை பார்த்து அவர்கள் மீது நேசம் கொண்டவர்கள் உடனே ரசூலுல்லாவோடு சேர்ந்து கொண்டு நாங்களும் முஸ்லீம்கள், நாங்களும் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் இவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உள்ளத்தில் அது இல்லைப்பா, வேணுமென்றால் கட்டுப்பட்டோம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த இடத்திலே நம்பிக்கையை அவர்கள் உள்ளம் கொள்ளாத காரணத்தினால் அவர்களை கட்டுப்பட்டவர்கள் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறனா இல்லையா? அப்போது உள்ளங்களுக்குள் நம்பிக்கை நமக்கு ஊடுருவி இருக்கிறது, உள்ளங்கள் நமக்கு நம்பிக்கை நிறைந்திருக்கிறது என்று நாம் நமக்கே திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே கட்டுப்படுதல் என்கின்ற ஒரு பண்பு முதல்ல இருக்கணும். கட்டுப்பட்ட பின்னாடி அந்த கட்டுப்பாடுகளை பழகி அந்த கட்டுப்பாடுகளை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக ஆன பிறகு அல்லாஹ்வுக்காக நாம் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள, கட்டுப்பட்டு கொள்ள, அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்த பிறகு நம்முடைய உள்ளத்தில் ஈமானை அல்லாஹ் தாலா வளரச் செய்வான், ஈமானை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான் என்பதை அந்த கட்டுப்பாடையும் நம்பிக்கையையும் அல்லாஹ் பிரித்து சொல்வதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது நம்பிக்கையாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணுமா இல்லையா? நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன், அல்லாஹ்வின் மீது பரிபூரண ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்று நான் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையில் திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் முதலில் கட்டுப்பட வேண்டும், அந்த கட்டுப்பாடுகளை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கட்டுப்பாடுகளில் பயணிக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் ஈமான் தருவதற்கான சூழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நம்முடைய உள்ளுணர்வில் கட்டுப்பாடை நாம் வளர்த்து கொண்டோமே என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்றாக ஆகிவிடும் என்பதை இந்த வசனங்கள் வாயிலாக புரிந்து கொள்ளலாம்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும் வஸ்மஉ வ அதீஉ, உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ்வின் மீது அச்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்னு சொன்னால், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க என்று அல்லாஹ் தஆலாவின் மீது கொண்ட அச்சத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு எல்லை வகுக்கிறான். அப்போ இயலாத போது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இயலுமா இயலாதா, அந்த அளவுக்கு அவருக்கு இறையச்சம் கடைபிடிக்க முடியுமா, அந்த இடத்துல அவர் வழி தவறத்தான் முடியுமா என்பதை அல்லாஹும் அந்த அடியாரம் தான் அறிந்து கொள்வார்கள். நம்ம யாரும் வெளியிருந்து தீர்மானிக்க முடியாது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், உங்களால் இயன்றவரை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வஸ்மஉ வ அதீஉ, நீங்கள் செவியேற்றுக்கொண்டு கட்டுப்படுங்கள், செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் போது அந்த வசனங்களை கேட்டவர்களாக கட்டுப்பட்டு விடுங்கள். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே முனைப்பு காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்தது இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், குல் அதீஉல்லாஹ வ ரசூலஹு ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். நீங்கள் புறக்கணித்தால் யார் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டு யாராவது கட்டுப்பாடுகளை மீறணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுடைய நிலை என்ன? அவங்க காஃபிர் ஆகிடுறாங்க. காஃபிராகிவிட்டால் அவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வஹஸரு ஃபஇன்ன தவல்லைதும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதிலே ரொம்ப கவனத்தோடு இருங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் இருந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது கேட்பாரற்றவர்களாக போயிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, இது அல்லாஹ் சொன்னது கட்டுப்படணும். கவனமாக இருங்க, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கட்டுப்படணும் என்று நமக்கு கவனத்தை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் நேரடியாக பேசியதை அல்லாஹ் குர்ஆன் வாயிலாக ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய அறிவுரைகளை நேரடியாக சொல்லிடுவாங்க. இப்போ நேரடியாக காதில் வாங்கியவர்கள் அந்த காதில் வாங்கிய செய்திகளை கவனமற்று இருந்து விடக்கூடாது. இது ரப்பு சொன்னது, இது ரப்புடைய தூதர் சொன்னது, இதனால் நான் கவனத்தோடு இதை கேட்டுக்கொண்டு கடைபிடிப்பேன் என்பதிலே அவர்கள் உறுதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா இந்த விதிகளை மீறக்கூடிய, கட்டுப்பாடுகளை மீறக்கூடியவர்கள் காஃபிர்கள் மட்டும் கிடையாது. இந்த நம்ம முஸ்லீம்கள்லாம் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க என்ற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே இரட்டை வேடம் போடக்கூடிய நிலையெல்லாம் மனிதர்களிடம் பார்க்கத்தான் முடிகிறது. அவங்கள் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இடத்துல பனு இஸ்ராயல் குறித்து சொல்கிறான். அதற்கு முன்னாடி பனு இஸ்ராயலுடைய நிலை, அவங்க நிலை எப்படி இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வைஸ் ஹால மூசா யா லி கௌமிஹி, மூசா அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திடம் கேட்டார், யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, லிம தூசூனனி, என்னை ஏன் தொந்தரவு தருகிறீர்கள், எனக்கு ஏன் தொந்தரவு தருகிறீர்கள், வஹத் ஆலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்காக வந்த தூதர் என்று நீங்கள் தெரிந்த பிறகும் கூட ஏன் எனக்கு தொல்லை தருகிறீர்கள் என்று கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை சந்திக்கும் போது தான் ரப்புடைய தூதர் என்பதற்காக பல சாட்சிகளை, பல சான்றுகளை சான்றுகளை கொண்டு நிரூபித்து காட்டினார். அவ்வளவு சான்றுகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த சமுதாயத்திடம் நிரூபித்து அந்த மக்களும் அறிந்து கொண்டார்கள். அந்த மக்களுக்கும் அது புரிந்து கொண்ட நிலையில் இருந்தும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தொந்தரவு தந்ததை அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திடம் கேட்டார், வஹத் ஆலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை அறிந்து கொண்டும் லிம தூசனி, என்னை நீங்கள் ஏன் தொந்தரவு தருகிறீர்கள் என்று கேட்டார். அவர்களுடைய தொந்தரவினுடைய உச்சகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இஸ்ராயலின் மக்கள் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மாயிதா அத்தியாயத்தில் இஸ்ராயலின் மக்களிடம் நாம் உறுதிமொழி எடுத்தோம். இஸ்ராயல்னா அவங்க தான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் நம்ம சொல்கிறோமா இல்லையா? இன்றைக்கி அந்த யஹூதிகள், நசாராக்கள், இவங்கெல்லாம் இஸ்ராயல்கள் தான், பனு இஸ்ராயல்கள் தான். இந்த பனு இஸ்ராயல்களாக இருந்தவங்கள்ட்ட அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தான்.
உறுதிமொழி எடுத்து தூதர்களையும் அனுப்பினான். தூதர்களையும் அனுப்பிய பிறகு அவர்களிடம் அந்த தூதர் விரும்பாததையெல்லாம் சட்டமாக கொண்டு வரும்போது அவர்கள் சில தூதர்களை பொய்யர் என்று சொன்னார்கள், சிலரை கொலையும் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்போது முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற சமுதாய மக்களை விட தங்களை மேம்பட்டவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நினைத்து விடக்கூடாது, அவர்களை பற்றி நாம் நினைத்து விடக்கூடாது. முஸ்லீம்னாலே எல்லாமே கட்டுப்பட்டோம். ஏன்னா இஸ்லாம் அந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதல் என்பது தான் அர்த்தம். நான் முஸ்லீம்னு சொல்லிட்டா நான் கட்டுப்பட்டுவன் என்ற ஒரு அர்த்தத்தில் சொல்வது கிடையாது, அது ஒரு அடையாளத்தில் சொல்வது தான். அர்த்தத்தில் சொல்பவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் விரும்பாததை அவர்களுக்கு கொண்டு வரும்போது இந்த பனு இஸ்ராயில் எப்படி அதை புறக்கணிப்பதற்காக நீ பொய் சொல்ற என்று நபிமார்களை பொய்யர்களாக்கினார்களோ, நபிமார்களை கொலை செய்தார்களோ, அவ்வாறு அல்லாமல் நாம் விரும்பாததை நமக்கு சட்டமாக்கப்பட்டாலும், நாம் விரும்பாத சூழலில் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழல் வந்தாலும், நான் அல்லாஹுடைய அடிமை என்பதிலே உறுதியாக இருப்பதற்காக அதற்கு கட்டுப்பட்டேனே என்று சொன்னால், அப்போதுதான் நான் ஈமான் கொண்ட முஸ்லீமாக, ஈமான் கொண்ட கட்டுப்பட்டவனாக இருக்க முடியும் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறது. இன்னும் குர்ஆனுடைய பல வசனங்களை எடுத்து பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹுக்கும் அவனுக்கு தூதருக்கும் கட்டுப்பட்டால்தான் இறையருள் கிடைக்கும், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால்தான் நாம் மூமின்களாக ஆக முடியும், அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும், அப்போதுதான் நம்முடைய அமல்கள் பாழாகாமல் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பானதாக ஆகும். இது போன்ற ஏராளமான அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுதல், குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னால் கட்டுப்படுதல், இவைகளை எல்லாம் வலியுறுத்தக்கூடிய ஏராளமான வசனங்கள் பல்வேறு பரிணாமத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கட்டுப்பாடு என்பது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு பண்பாக இருக்கிறது. வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ, அதை விரும்பி கட்டுப்பட்டதாக அல்லாஹ் அவர்களுக்கு சாட்சி சொல்கிறானோ, அதுபோல நீங்களும் நானும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே விருப்பம் உள்ளவர்களாக கட்டுப்பட வேண்டும். எந்த காலத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதலை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதலை, குர்ஆனுக்கு கட்டுப்படுதலை, ஹதீஸுக்கு கட்டுப்படுதலை புறந்தள்ளிவிடக்கூடாது. இது எனக்கு வேண்டாம் என்ற முடிவெடுத்து விடக்கூடாது. அது நம்முடைய விருப்பங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும், நம்முடைய பழக்கங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும், இதை நான் கடைபிடிப்பதால் எனக்கு நஷ்டம் ஏற்படும் என்று இருந்தாலும் கூட, இது ரப்பு சொன்னது நன்மை இருக்கும், இது ரப்புடைய தூதர் சொன்னது நன்மை இருக்கும் என்று அந்த வசனங்களை ஹதீஸ்களை பால்படுத்தக்கூடிய வேலை செய்யாமல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கட்டுப்படுவது என்பது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவது பற்றி குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட முடியுமா, கட்டுப்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக ஹதீஸ்களில் சில ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய நிலைகளை படித்து பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதற்கான சாட்சிகளை நான் இந்த இரண்டு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஹதீஸ்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு நாமளே முடிவெடுத்துக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், முஸ்லீம்னா கொஞ்சம் பயான் கேட்டிருந்தால் கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க, கோபத்தில் தன்னுடைய எல்லா விதமான சுயநினைவையும் இழக்கக்கூடியவர்கள். கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய வீரராக இருந்தார், கோபம் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவருடைய கோபத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு ஒரு இடத்தில் காட்ட வேண்டிய சூழல் வந்தது, காட்டினார். அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் தான் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுவது குறித்து நாம் ஒரு முன்மாதிரி ஒரு தோழரை பார்க்க முடியும், ஒரு முன்மாதிரி சஹாபியை, முன்மாதிரி சம்பவத்தை பார்க்க முடியும். அல்லாஹுடைய தூதர் அவங்களும் சரி, அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களும் சரி ஒரு அவையில் அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கும்போது அந்த அவைக்கு ஒரு கூட்டத்தார் வராங்க. அந்த கூட்டத்தார் வந்து அந்த அவையில் ரசூலுல்லாஹ்விடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கூட்டத்தார் வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொடுங்க, நியமித்து கொடுங்க. ஏன்னாக்க ரசூலுல்லாவோடு மதீனாவில் இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க ரசூலுல்லாவை நேரடியாக அடிக்கடி பார்த்து விட்டு போக முடியாது, தகவல்களை அறிந்து கொள்ள முடியாது, இஸ்லாத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
அப்போ அவங்களுக்கு ஒரு அமீரை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு அமீரை கொடுங்க. கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவரை கை காட்டுறாங்க, ஒருத்தரை கை காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னொருத்தரை கை காட்டுறாங்க. இரண்டு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள். நெருக்கமாக இருந்த அந்த இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் மாறி கை காட்டுறாங்க. மாறி கை காட்டும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது. அந்த ஹதீஸை அறிவிக்கும் போதே அந்த சஹாபி, அறிவிக்கக்கூடிய சஹாபி எவ்வளோ அற்புதமாக அறிவிக்கிறாருன்னாக்க, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிலையில் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் ஒரு நஷ்டத்தை சந்திக்க இருந்தார்கள், மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க இருந்தாங்க என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சம்பவம் அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான சம்பவம். அப்போ ஒருவர் இன்னொருவரை மாற்றி மாற்றி கை காட்டும் போது அபூபக்கர் அவர்களுக்கு ஒரு சிறிய உறுத்தல் ஏற்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒரு கோபமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். என்ன? எனக்கு எப்போதும் மாறு செய்வதையே நோக்கமாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் எது சொன்னாலும் அதுக்கு மாற்றமாக சொல்கிறதே உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குது என்று தன்னுடைய கோபத்தை, ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னிலை விளக்கம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மாறு செய்வது என்னுடைய நோக்கம் இல்லை, உங்களுக்கு மாறு செய்யணும்னு ஒரு நோக்கத்தோடு நான் இதை செய்யலை, நான் அப்படி சொல்லலை என்று தன்னிலை விளக்கத்தை அவர் தருகிறார். தரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிலையில் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்ட அது ஒரு ரசாபாசமான சூழல் ஏற்பட்டு கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சத்தம் உயர ஆரம்பிக்கிறது. பேசும்போது நான் அப்படி சொல்லலை அப்படின்றத கொஞ்சம் உரத்த சத்தத்தோடு சொல்லிடுறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வசனத்தை அனுப்பினான். என்ன வசனம்? நபியின் முன்பு உங்கள் குரல்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். நபியுடைய குரலுக்கு மேலே உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்திடாதீங்க. இப்படி உயர்த்திட்டீங்கன்னா நீங்கள் அறியாத நிலையில் உங்கள் அமல்கள் பாழாகிவிடும் என்று சொல்கிறாங்க. நமக்கே தெரியாமல் நம்ம அமல்கள் எத்தனையோ விஷயங்களில் பாழாகிடும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம தொழுது இருக்கிறோம், நோன்பு வச்சுருக்கிறோம், ஜக்காத்து கொடுத்துருக்குறோம், குரான் ஓதிருக்கிறோம், தாவா பண்ணியிருக்கிறோம், என்னென்னமோ செஞ்சு நினச்சிருப்போம். நம்மளையே அறியாமல் எத்தனையோ நல்லறங்கள் நம்மை விட்டு போயிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் காப்பாற்றி கொள்வதற்கு ரொம்ப அக்கறை காட்டும். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், நீங்கள் அறியாத நிலையில் உங்களுடைய நல்லறங்களை நீங்கள் அழித்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனம் இறக்கி அருளிய பிறகு அந்த சஹாபி அறிவிக்கிறார், இந்த வசனம் வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட எது பேசினாலும், எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் ஒரு ரகசியத்தை பேசுவது போல பேசினார். ஒரு ரகசியம் எப்படி பேசுவாங்களோ அப்படித்தான் பேசினார். சில தருணங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், என்ன சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க என்று மீண்டும் ஒரு முறை அதை சொல்வதற்கு கேட்பது போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குரல் அப்படியே அமுங்கி போச்சு, தாழ்ந்து போச்சு என்று அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லீமில் சஹி புகாரியில் பதிவாகி இருக்கிறது. என்ன சொல்ல இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலுக்கு மேல் உங்கள் குரல்களை உயர்த்தி விடாதீர்கள் என்ற உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை போடுகிறான். அந்த தருணத்தில் இவருடைய சத்தம் கொஞ்சம் ஓங்கி இருந்ததால் தான் அந்த வசனம் இறங்கியது என்று அறிந்த பிறகு உடனே அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் பேசுவதை ஒரு ரகசிய பரிமாற்ற பேச்சுக்களை போல் ஆக்கி கொண்டார் என்ற செய்தி நமக்கு சொல்லக்கூடியதை நாமே முடிவெடுத்துக் கொள்ளலாம். அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இன்னொரு சம்பவம், அந்த சம்பவத்தில் அதுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, உயைனா இப்னு ஹிஸ்ன் இப்னு ஹுதைஃபா என்று ஒரு சஹாபி இருந்தார், பெரிய பேராக இருக்குது. அந்த சஹாபி ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவுக்கு வருகிறார். வந்து ஹிர்ரு இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள். இந்த ரெண்டு பேரும் ஒருவர் இன்னொருவருக்கு சொந்தக்காரர். இப்போ எங்கிருந்தோ வர்ற ஒருத்தர் தன்னுடைய சொந்தக்காரரான ஒருத்தரை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கைன்னாக்க, என்னை உமர் அவர்களை சந்திக்க வைங்க, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கணும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார். இவர்கிட்ட ஏன் கோரிக்கை வைக்கப்படுதுன்னாக்கா, இவர் குரானை நல்ல மனப்பாடம் பண்ண ஒரு சஹாபி, குரானை மனப்பாடம் பண்ணியிருந்த ஒரு சஹாபி. அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அவையில்
யார் வயசானவங்க பார்த்தாலும் சரி, இளையவங்களை பார்த்தாலும் சரி, குரானை நல்ல மனப்பாடம் பண்ணவங்களை தான் அவர் வச்சிருப்பார், கூட வச்சிருப்பார். நாமளும் இன்றைக்கி கூட நிறைய பேர் இருக்கணும்னு நினைக்கிறோம். மனிதர்களாகிய நாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம கூட 4 சம்சா இருக்கணும். எதுக்கு? நம்ம சொல்கிறத அவங்க செய்யறதுக்கு. இது நம்மளுடைய அது யாரை வச்சுக்குவோம்? நம்மளோட அறிவு கம்மியாகிறவங்கள வச்சுக்குவோம். ஆனால் அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டால் குரானை நல்ல மனனம் செய்திருந்தவர்களை கூட வச்சிருந்தார் என்று அந்த ஹதீஸில் வருது. அப்போ அவர்கிட்ட என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சந்திக்க வைங்கன்னு உவைனா கேட்டாரா இல்லையா? ஹிர்ரு இப்னு கைஸ் கிட்ட சொந்தக்காரராக இருந்தனால சரி நான் சந்திக்க ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி உமர் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி உங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்க அனுமதி கொடுத்துட்றாங்க. இப்போது ஒரு சிஃபாரிசோடு போய் சந்திக்க போகிறார் உமர் ரலியல்லாஹு, ஒரு ஆட்சி தலைவரை சந்திக்க போகிறார். ஏதோ வேணுன்றதை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு தெரியுமா? உமரே, நீங்கள் எங்களுக்கு அதிகமாக தரமாட்டேன்றீங்க, நீங்கள் எங்களுக்கு தரும்போது நியாயமாக தரமாட்டேன்றீங்க என்று உமர் அவர்கள் மீது ஒரு பழியை சுமத்துவதற்காகத்தான் வந்திருக்கார். ஒரு ஆட்சித்தலைவர் மீது பழியை சுமத்துவதற்காக ஒருத்தர் எங்கேருந்தோ வர்றாரு. வந்து ஒருத்தருடைய சிபாரிசு மூலமாக உமர் ரலியல்லாஹு அவங்கள சந்திக்கிறாங்க. சந்தித்து அந்த சிபாரிசு எடுபட்டு ஓகேன்னு சொல்லி இந்த சிபாரிசு செஞ்சு பின்னாடி அவர் வந்து சந்திக்கும் போது, என்ன உங்களுடைய பெரிய ஆட்சி, இந்த ஆட்சியிலே நிறைய குறை இருக்குது என்பதை 2 வார்த்தையில் வர்ணிச்சிடுறாரு. நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கிறீர்கள், நியாயமாக கொடுக்க மாட்டேன்றீங்க, நிறைய தரமாட்டேன்றீங்க என்று சொன்னால் அரசினுடைய கஜானாவிலிருந்து வழங்கப்படக்கூடிய ஜக்காத்தில் நீங்கள் சரியான முறையை பேணுவதில்லை, நீதத்தை பேணுவதில்லை என்று ஒரு குறை சொல்கிறான். நீதிக்கு பேர் போனவர் உமர் அவர்கள். இன்றைக்கு கூட உள்ள ஆட்சியாளர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் மீது ரொம்ப ஆசை கொண்டவர்கள். அவ்வளவு நீதியான ஆட்சியாளர் மீது குறை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தோடு எழுகிறார். அவரை சந்திக்க நேரடியாக பக்கத்தில் போகிறார். யார் சிபாரிசு செய்தாரோ அவர் சொல்கிறார், அல்லாஹ் மன்னிக்கும்படி குரானில் சொல்லியிருக்கிறான் என்று குரான் வசனத்தை நினைவுபடுத்துகிறார். குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பெருந்தன்மையை மேற்கொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவினர்களை அலட்சியம் செய்வீராக என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைவுபடுத்திவிட்டு இவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது என்று ஒரே வார்த்தையில் முடிக்கிறாரு. உடனே உமர் அவர்கள் கட்டுப்பட்டு அமர்ந்ததாக அந்த செய்தி முடிகிறது. உடனே அந்த இப்னு அப்பாஸ் அந்த அவர் இருக்கிறார், எப்போது குரான் வசனங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சொல்லப்படுகிறதோ முழுமையாக கட்டுப்படக்கூடியவராக அவர் இருந்தார். அதனால தான் குரான் தெரிஞ்சவங்கள கூட வச்சிருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது ஒரு கோபம் கொண்டவர், சினம் கொண்டவர், ஒரு வீரர், நல்ல நேர்மையானவர், அவர் 2 நிலைகளில் அவர் அல்லாஹ்வுடைய குரான் வசனங்களுக்கு கட்டுப்பட்ட இந்த சம்பவங்களை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். நாமும் கூட இது போன்று கட்டுப்பட முடியும். கண்டிப்பாக நம்மால் கட்டுப்படாமல் இருக்க கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்ல முடியாது. கட்டுப்படலாம், கட்டுப்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நம் மீது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு கட்டுப்பாடுகளை எந்த அளவுக்கு நாம் மீறுகிறோம் என்று சொன்னால், தொழுகைகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த கட்டுப்பாடுகளை மீறுகிறோம். எத்தனையோ பேர் நோன்புகள் என்ற கட்டுப்பாடை மீறுகிறார்கள், பொருளாதாரத்திலே கட்டுப்பாடுகளை மீறுகிறார்கள், உறவினர்களை அரவணைப்பதிலே கட்டுப்பாடுகளை மீறுகிறார்கள். நானா நீயா என்று வரும்போது குரான் வசனங்களை புறம் தள்ளிவிட்டு தன்னுடைய மாண்பை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரையை புறக்கணிக்கிறார்கள். ஜும்மா என்று பாங்கு சொல்லப்பட்டு காமத்து சொல்லப்படக்கூடிய நேரம் வரை பள்ளிவாசலுக்கு வருவதை தாமதப்படுத்துகிறார்கள். இன்னும் குரானுடைய வசனங்கள் சொல்லப்படக்கூடிய சபைகளை தெரிந்தே புறக்கணிக்கிறார்கள். இப்படி பல விதிமீறல்களை நாம் இந்த சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம்களிடம் பார்க்க முடிகிறது. அப்போது இப்படி ஒரு நிலையை நாம் வாழ்ந்து கொண்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து இருந்தோமே என்று சொன்னால் என்ன போய் அல்லாஹ் நமக்கு தந்துட போகிறான்? என்ன போய் தந்துட முடியும்? அல்லாஹ் தர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் என்னென்ன கட்டுப்பட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலை நாம் சொல்ல முடியும் என்பதை நாமே சிந்தித்து பார்த்து, எப்படி சஹாபாக்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபாக்கள் கட்டுப்பட்டு தன்னுடைய ஈமானை பாதுகாத்தார்களோ அப்படி நீங்களும் நானும் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகுவோமாக என்று பிரார்த்தித்து முதல் உரை நிறைவு செய்யும்.